ஆராதனத்துக்கே வழி இல்லாத போடும். அதனால ஆண்களுக்கு தளிகை பண்ண தெரிஞ்சிருந்தா தான் நல்லதே தவிர அது பெண்களுக்கு மட்டும் தெரியும். வெந்நீர் வைக்க கூட தெரியாதுன்னு சில பேர் சொல்றா பாருங்க. அப்போ ஏதோ ஆச்சார குறைவு அந்த வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஆச்சாரம் நன்கு இருக்கணும்னு சொன்னால் ஆண்களுக்கு தளிகை பண்ண தெரிஞ்சிருந்தா தான். சம்பிரதாயத்திலேயே ஆண்கள் பல பேர் ரொம்ப நன்னா தளிகை பண்ணியிருக்கா. எல்லாருக்கும் மூத்தவர்னு கிடாம்பி ஆச்சானத்தான் கொண்டாட வேண்டும். எதற்கு சொன்னேன்னா, அப்படி மாதுகரம் எடுத்து கொண்டு போய்த்தான் ராமானுஜர் அந்த திவ்யதேசத்தில் வாழ்ந்து வந்தார். தேசிகன் எதிராஜ் சப்தத்தில விண்ணப்பிக்கிறார். அப்படி அவர் நடந்து நடந்து போனாரே, அது எனக்கு அடுத்த பிறவிங்கிறது ஒன்றும் இல்லை எனக்கு தெரியும். ஏன்னா ராமானுஜ சம்பந்திக்கு இனிமேல் நான் பிறக்க போகிறதில்லை. ஒருவேளை பிறந்திருந்தா கூட ஒரு ஆசை. அவர் ஸ்ரீரங்கத்து வீதியிலே மாதுகரத்துக்கு எழுந்துருளின போது அவர் திருவடிப்பட்ட எத்தனையோ கோட்டானு கோட்டி மண்ணு துகளுக்குள்ள ஒன்றாக பிறந்தால் போதும் என்று தான் பிரார்த்தித்து கொள்ளுகிறார். ஆகையாலே அப்படி சுஜாத ரேகாத்மஜவென்னு ராமானுஜருடைய திருவடிப்பட்ட மண்ணே தமக்கு உத்தேசம்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய நடை ஸ்ரீரங்கத்து வீதியிலே எத்தனையோ தடவை சுவாமி எழுந்துருளி இருக்கிறார். அதில் ஓர் முறை இப்போ அத்துழாயனுடைய வீட்டு வாசல் இருக்கார். பெரிய நம்பிகளுடைய திருமாளிகை, அத்துழாய் உள்ளே இருக்கிறாள். எப்பவும் ராமானுஜர் உஞ்சவிருத்திக்கு எழுந்துருளும் போது தன்னுடைய திருவுள்ளத்துக்குள்ளே மனசில் திருப்பாவ பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணிண்டே எழுந்துருள்வர். அவர் ராத்திரி வேளையாக இருந்ததுன்னா திருவாய்மொழி அனுசந்தானத்தோடு சயனிச்சுக்கப்படுவர். பகல் வேளையிலே மாதுகரத்துக்கு எழுந்துருளினார்னா திருப்பாவ அனுசந்தானத்தோடு இருப்பார். அப்போ விடியற்கார்த்தால திருப்பாவை, முடியர்ச்சே திருவாய்மொழி. இப்படித்தான் தன்னுடைய பழக்கத்தை சுவாமி வச்சுட்டு இருந்திருக்கார் போல் இருக்கு. அவர் என்ன அனுசந்தானம் பண்ணிண்டே எழுந்துருளின்னு இருக்காரோ அதையே சிஷ்யர்கள் பின்னாடி பார்த்து கொண்டே இருப்பார்கள். அது அவர்களுக்கு உத்தேசம். பாசுரம் உத்தேசங்கிறத விட பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிற ராமானுஜருடைய திருமேனி தரிசனமே உத்தேசமாக வாழ்ந்திருந்தார்கள். அதனால பெரிய நம்பிகள் திருமாளி வாசலுக்கு வந்தார். கேட்கிறார். அத்துழாய் வந்து கதவை திறந்தாள். திறந்த உடனே அவளை சேவிச்சவர் திடீர்னு மூர்ச்சித்து மயக்கமாக கீழ் விழுந்துட்டார். அத்துழாய் பயந்து போட்டா. ஏது நம்ம இல்லத்தினுடைய வாசலில் வந்து சுவாமி மயக்கமாக விழுந்துட்டாரே. உள்ளே ஓடி போய் தாப்பனாரை தட்டி கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்துடுத்து, ராமானுஜர் வாசலில் மயக்கமாக விழுந்திருக்கார், என்ன ஆச்சோ தெரியலையேன்னா. அவர் கவலையே படாமல் உந்து மதகளில் தன் பாசுர அனுசந்தானமாக இருந்திருக்கும், கவலைப்படாதே அப்படின்னு அவர் பதில் சொல்லிவிட்டார். பெண்ணுக்கு புரியல என்ன சொல்கிறது தேவன்னு தாப்பனாரை கேட்டிருக்கிறார். அவர் வழக்கமாக திருப்பாவை அனுசந்தானம் பண்ணிட்டு தான் வருவர். உன் வீட்டு வாசலுக்கு வரச்சே 18ஆம் பாட்டு அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்திருப்பார். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலிய நந்தகோபாலன் மருவுகளே நப்பின்னாய் பந்தார் வெலரி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய். வந்து திறன்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிற பாசுரம் நப்பின்னையை குறித்து பாசுரத்தை சுருன்னு வந்திருப்பார். வந்து திறன்னச்சே நீ போய் கதவை திறந்திருப்பே, சரியா ரெண்டும் ஒத்து போயிருந்திருக்கும். ஓ நப்பின்னையே வந்து திறந்து விட்டாள் நினைச்சுட்டு மூர்ச்சித்து விழுந்திருப்பார். அவருக்கு பாவம் ரொம்ப அதிகம். என்ன எதை பாசுரமாக சொல்லிட்டு இருக்காரோ அந்த பாசுரமே நடக்கிறாப்பிலேயே நினைச்சுடுவார் ராமானுஜர். அது பாட்டு நாம் யாரோ பாட்டு ஏதோங்கிற பிரிவினை அவருக்கு தெரியாது. அவ்வளவு பாவசுத்தி இருக்கிறதுனாலே அதை போல நினைச்சிருப்பார். கவலைப்படாதே என்ன அவர் தெரிவிப்பார்னா, இதில் ஆச்சரியம் ஒரு பக்கம். இந்த பாசுரத்தை தன்னதாகவே நினச்சிட்டு ராமானுஜர் மயங்கினதா, இல்லை ஒருத்தர் மயங்கினதை பார்த்துட்டு இன்னத்தினால இன்ன பாசுரத்தை சொல்லி மயங்கிருப்பன்னு உள்ளேந்து ஒருத்தர் சொல்கிறாரோ இல்லையோ. அப்போ ரெண்டு பேருக்குமே எவ்வளோ ஒற்றுமைன்னு பார்க்கணும். ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கு நடுவில் அத்தனை ஒற்றுமையாக ஆச்சரியமாக மற்றொரு செய்தி காணப்படுகிறது. ராத்திரி வேளையிலே ராமானுஜர் படுக்க போவதற்கு முன், சயனத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே உலாத்தி விட்டு தான் படுக்கிறார். நம்மளை சாப்பிட்டுட்டு உடனே படுத்துக்கூடாது இல்லை. வைத்தியர்களை கேட்டீங்கன்னா 2 மணி நாடியான உட்கார்ந்துட்டு தான் படுத்துக்கணும். இல்லைன்னா இப்படி எதுக்கழிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அது ஒன்று ஆரோக்கிய கேடு, உடம்பு பருக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு யுக்த ஆகார விஹாரைன்னு கண்ணன் கீதையில் தெரிவிக்கிறார். இரவு வேளையிலே யுக்தமான குறைவான ஆகாரம் சாப்பிட்டுட்டு அதுக்கு தகுந்த விகாரம், விகாரம்னா நடையாடுதல், யுக்த ஆகார விகாரம் இருந்தால் தான் யோகம் கைகூடும்னு 5வது 6வது அத்தியாயத்திலே கீதையில் பகவான் சாதிக்கிறார். அதனால் யோகம்ங்கிறது நம்முடைய உடலையும் சுத்தமாக வச்சுக்கணும், மனசையும் சுத்தமாக வச்சுக்கணும். ராத்திரி சுவாமி சயனிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒன்று யுக்த ஆகாரம் பண்ணிட்டு சயனிக்கு போல, அவர் ராத்திரி வேளை ஆகாரம் பண்ணுறவரே அல்ல. சன்னியாசிகள் எல்லாரும் மத்தியானம் ஒரு பொழுது உணவு அருந்தவர்களே தவிர நம்ம தான் இந்த 4 வேளையெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவா. ஒரே ஒரு வேளை சாப்பிட்டானா தான் அவன் யோகி, 2வது வேளை சாப்பிட்டானாலே போகி, 3வது வேளை சாப்பிட்டானா ரோகி, 4வது வேளை சாப்பிட்டா வேதம் பேர் சொல்லலை. 3க்கு தான் அது பேர் சொல்லியிருக்கே தவிர 4வது வேளை சாப்பிட்டனுக்கு பேரே கொடுக்கல. சுவாமி ஒரு வேளை தான் அமுது செய்கிறார். இரவு படுக்க போகுமுன் அதற்கு யோக காலம்னு பேர். நம்ம ராத்திரி படுத்துக்க போகிறச்சே பகவத் கல்யாண குணங்களை அனுசந்திச்சுட்டே படுக்க போகணும். அந்த குணானுசந்தானத்தோடையே தான் நம்ம தூக்கத்துக்கு போகணும். எழுந்திருக்கும் போது குரு பரம்பரையை தியானித்து கொண்டே தான் எழுந்திருக்க வேண்டும். அப்போ சயனிக்க போகும் முன் பகவத் தியானம், எழுந்திருக்கும் முன் ஆச்சாரிய பரம்பரையினுடைய தியானம். அந்த குணானுசந்தானத்தோடு நம்ம படுக்கிறதுக்கு போனோம்னால் ஒன்றும் கனவு நிச்சயம் நல்லதாக வரும். கனவு வந்ததுன்னு வச்சுப்போம், வந்திருந்தால் அது நல்ல கனவாக வரும், இல்லை வரவே வராது. கனவு வரலேங்கிறது தான் ஆழ்ந்த தூக்கம்னு அர்த்தம்.
உபனிஷத்திலேயாகட்டும், அதே பாஞ்சராத்திரம் முதலான ஆகமத்தில் பார்த்தாலும் சுஷுப்தி தசை, ஜாகிரத் தசை, ஸ்வாப தசை, துரிய தசைன்னு 4 தசை சொல்லியிருக்கார்கள். ஜாகிரத் தசைங்கிறது விழிச்சுன்னு இருக்கிற தசை, ஸ்வாப தசைங்கிறது தூங்க ஆரம்பிச்சு ஆனால் ஆழ்நிலை தூக்கத்துக்கு போகாமல் அலபாயிர தசை, அதுக்கப்புறம் நல்ல சுஷுப்தி தசை, ஆழ்ந்த தூங்குற தசை, துரிய தசை பிரம்மானுபவத்திலேயே ஈடுபட்டுடுற தசை. தூக்கத்தின் போது ஆழ்நில உறக்கமும் தாண்டி பிரம்மானுபவங்கிற தசை வரும். நம்ம உபன்யாசம் கேண்டே இருக்கிறச்சே தூங்கினா அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் தூங்கிட்டே இருக்கார், என்ன பிரம்மானுபவம் பண்ணிட்டு இருக்கார். அப்பப்போ தூக்கம் வராப்பல் இருக்கும். ஏன்னா 1.5 மணி நேரம் விரும்ப ஒருத்தரையே பேசிட்டு இருக்கிறத கேட்டுருக்கணும் இல்லையோ. அது ஒன்றும் ரொம்ப நமக்கு எல்லாருமா சேர்ந்து பேசியிருந்தா கூட கொஞ்சம் முழிச்சுட்டு காப்பில் இருக்கும். ஒருத்தரையே பேசிட்டு இருக்காருன்னா அப்படியே வரிசா சப்தம் காதில் விழுந்துன்னா கொஞ்சம் அசத்தராப்பில் இருக்கும். ஒன்றும் தப்பில்லை, பிரம்மானுபவம்னு கொள்ள வேண்டும். ஏன்னா சாதாரணமாக நம்ம வீட்டில் தூங்கச்சேவே பிரம்மானுபவங்கிறா, தூக்கமே பிரம்மானுபவம். அப்போ திருப்பாவை கேட்டுண்டே தூங்கினா நிச்சயமாக பிரம்மானுபவம் தான். ஆனால் அந்த 4 தசைகளை பற்றி தெரிவித்தேன். ராத்திரி தூங்க போகும் முன் யோக காலம் முக்கியம். பகவத் கல்யாண குணத்தை அனுசந்தித்து கொண்டே சயனிக்க போக வேண்டும். ராமானுஷர் ஒரு வழக்கம் வச்சிருந்தார். திருவாய்மொழி பாசரங்களை தன் திருவுள்ளத்தார அனுபவித்து கொண்டு இப்படியும் அப்படியும் உலாத்துகிறார். பண்டருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் விண்டிட எங்களி ராமானுஷ முனி வாழம் என்று தெரிவித்தா போலே திருவரங்கத்தமுதனார் பாடியிருக்கார். மாறனுடைய பசுந்தமிழே அவருக்கு அனைத்தும், தாயும் தந்தையும் மக்களும் மற்றும் முற்றும் அனைத்தும் திருவாய்மொழி பாசுரமாக கொண்டிருந்தவர். முதல்ல திருவாய்மொழிக்கு திருக்குறுகைப்பிரான் பிள்ளான விட்டு 6000 படி வியாக்கியானம் எழுதுன்னு சொன்ன மகாச்சாரியரே ராமானுஷர் தான். அதற்கு பிற்பட்டுத்தான் இத்தனை வியாக்கியானங்களும் ஏற்பட்டன. அந்த பாசுரத்தை சொல்லிண்டே இப்படி போயிட்டு வரார். இவ்வளவு தூரம் பிராகாரம் இருக்குன்னு வச்சுங்கோ, அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு திரும்பி வரணும் இல்லையோ. என்னமோ தெரியல, ஒரு 10 தரம் உலாத்தின்னு இருக்கிறச்சே ஒரு தரம் பாதி தூரம் போயிட்டு திரும்பி விட்டாரங்கே. பின்னாடி சிஷ்யர்கள்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கா. ஒரு சுவாமி எழுந்திருந்து உடனே பிரார்த்தித்தாரோ, இன்ன பாசுரத்தினுடைய அனுசந்தானமாக இருந்திருக்கும் போல் இருக்கு. ஏதுன்னு ராமானுஷர் உள்ளத்தில் எதை நினைச்சுன்னு இருக்காரோ அதை ராமானுஷர் நடக்கிறத வேடிக்கை பார்த்திருந்தவர் எந்த பாசுரம்னு சொல்றார். பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணிசாரேன் மடித்தேன் மனை வாழ்க்கையுள் நிற்பதோர் மாயையை என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். பிடித்தேன் உன் திருவடித்தாமர்களை பற்றினேன், பிறவி கெடுத்தேன் இனி அடுத்த பிறவி இல்லாத வழிக்கு ஒழித்து விட்டேன், பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணிசாரேன் பிறவியாகிற பிணியும் சாரேன் இப்பிறவில் பிணியாகிற நோயும் சாரேன், பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணிசாரேன் மடித்தேன் மனை வாழ்க்கையுள் நிற்பதோர் மாயையை. மறுபடியும் சம்சாரம் என்னும் வாழ்க்கை இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய அந்த மாயை மடிச்சுட்டேன்னா திரும்பிவிட்டேன்னு அர்த்தம். மடித்தேன் மனை வாழ்க்கையுள்னு பாசுரம் இருந்தது. ராமானுஷர் நேரம் நடந்துன்னு போனவர் இந்த பாசுரத்தை அனுசந்திச்சுன்னு போறார். பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பிணிசாரேன் இனி மடித்தேன் மன வாழ்க்கையுள் நிற்பதோர் மாயை. மடித்தேன் பாசுரம் அனுசந்தானம் வந்து சொல்லியோ, மிச்சம் இருக்கிற தூரம் மறந்து போச்சு. மடித்தேன்னா திருமணம் இல்லையோ, இனிமே இந்த சம்சார வாழ்க்கையில நான் போறதா இல்லை, திரும்பிவிட்டேன்னு ஆழ்வார் சொன்னாரோ இல்லையோ. பகவத் அனுகிரகத்தாலே போயிட்டு இருந்த ராமானுஜர் திரும்பிவிட்டார். ஒரு தரமும் அவ்வளவு தூரம் போயிட்டு வருவர் பாதி தூரத்தில் திரும்பிவிட்டாரேன்னு ஒன்று பின்னாடியிலேருந்து சிஷ்யால் கேட்டார். பிடித்தேன் பாசுர அனுசந்தானமோ 1102 பாசுரங்களுக்குள்ளே இது ஒரு பாசுரம். 4000 திருவாய்மொழி 1102 இது ஒரு பாசுரம். இந்த ஒரு பாசுரம்தான் இவர் உடையவர் உள்ளத்தில் ஓடின்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னால் அப்போ சிஷ்யர்கள் ஆச்சாரியர்கள் அவ்வளவு நெருக்கமானவா இருந்திருக்காள்னு அர்த்தம். அதனால்தான் இந்த திருப்பாவை 30 பாசுரங்களே ஆழங்கால் பட்டபடியால் திருப்பாவை ஜீயர்னு ராமானுஷருக்கு பேர் ஏற்பட்டது. இந்த 30 ஆட்பட்டவர் ராமானுஷர். திருநெடுந்தாண்டகம்ங்கிற 30க்கு தோற்றவர் ஸ்ரீ பராசர பட்டர். அவருக்கு திருநெடுந்தாண்டக பட்டர் அப்படின்னு பேர் கொடுத்துருப்பாளா இருக்கும். ஏன்னா இவருக்கு எப்போ திருப்பாவை ஜீயர்னு பேர் கொடுத்தாலோ அப்போ திருநெடுந்தாண்டக சாஸ்திரம் வல்லார் அப்படின்னு பராசர பட்டருக்கு திருநாமம். இந்த பாசுர அனுசந்தானத்தும் போது உடையவருடைய இந்த ஐதிஹ்யம் நடந்திருக்குங்கிறத நாம் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். ஆக உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்த 6 விரலி உன் மைத்துனன் பேரு பாட. பந்த கையிலே பிடித்திருக்கிறாளாம். ஒரு கையில் லீலோபகரணம், லீலைக்காகத்தான் பந்து, லீலா கந்துக்கம்னு சொல்லுவோம், லீலா பத்மம்னு சொல்கிறோம். எங்கே நீங்கள் பிராட்டி சன்னதிக்கு சேவைக்கு போனாலும் 2 தாமரைகளை பற்றி இருக்காளோ இல்லையோ, அது லீலைக்காக விளையாட்டுக்காக தாமரைகளை பற்றி இருக்கிறாள். பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மபலாலாட்சின்னு சொல்லுகிறோம். அதனால் கையில் பிடிச்சிருக்கிற தாமரை லீலா பத்மம். அதை போலத்தான் இப்போ பந்தை வச்சுருக்காள்னு சொல்ல வேண்டும். இந்த பந்து வேறு ஆறுமல்ல, அனைத்து சேதனாச்சேதனங்கள் நிறைந்த மூலப்பிரகிருதி நிறைந்த பிரபஞ்சம் லீலா விபூதி. அதை இந்த கையில் பந்தா வச்சுருக்கா. மற்றொரு கையிலே இந்த விபூதிக்கு சொந்தக்காரனாரு விபூதிமான்
அவர் பகவான் புருஷோத்தமன். விபூதி ஒரு கையிலே, விபூதின செல்வம்னு அர்த்தம். செல்வம் ஒரு கையிலே, செல்வமுடைய செல்வநாரணன் மற்றொரு கையிலே. பகவானோ செல்வநாரணன், விபூதியோ செல்வம். செல்வத்தையும் செல்வநாரணையும் ரெண்டு கையில பற்றி விபூதி விபூதிமான், லீலோபகரணம் போகோபகரணம். பிராட்டியினுடைய விளையாட்டு குறிப்பாருக்கு லீலோபகரணம், அது நம்ம போன்றோர். பிராட்டினுடைய போகத்துக்கு உபகரணமாக இருக்கு. உபகரணம்ங்கிறது கருவி. அவள் விளையாடுறதுக்கு ஹேத்துவா நாமெல்லாம் இருக்கும். நம்ம வச்சுன்னு தான் அவள் விளையாடி ஆகணும். பகவானோ போகத்துக்கு ஏற்றா போல இருக்கிறார். அப்ப ஒரு கையில் லீலோபகரணம், மற்றொரு கையில் போகோபகரணம். ஒரு கையிலே விபூதி, மற்றொரு கையிலே விபூதிமான். இப்படி இரண்டையும் தன் திருக்கைகளை பற்றி கொண்டு ஒத்தருக்கொத்தர் பாலமாக பிராட்டி இருக்கிறாளாம். நாம் அவளுடைய திருவடிகளை பற்றுகிறோம், பற்றி பகவானுடைய திருவடிகளை பற்றுகிறோம். இந்த பிராட்டியும் வேணும் பெருமானும் வேணும்னு ஆரிடத்தில் பிரார்த்திக்கிறாள். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே. நந்தகோபாலனிடத்தில் பிரார்த்திக்க, நந்தகோபாலனுக்கு என்ன பெருமை? ஓடாத தோல்வலியன். வியாக்கியானத்திலே ரெண்டு மகாச்சாரியர்களும் தெரிவித்தார்கள். இவருடைய தோல் வலிமையை பாடுறதா இல்லை கண்ணனுடைய தோல் வலிமையை பாடணுமா? கண்ணனுக்கு தானே மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணான்னு இவர் தாப்பனார் பாடியிருக்கார். இவள் என்ன மாமனார் தோல் வலிமையை பாடிவிட்டார்? என்ன எல்லாருக்கும் எதில் பயம் ஏற்பட்டாலும் பயத்தை போக்கிக்கிறதுக்காக போய் அண்டுவது கண்ணனுடைய திருத்தோள்களிலே. அவர் தோளுக்கு கூட அணைஞ்சுடுவோம். கண்ணனாலே ஆபத்து வந்தால் எங்கே போய் புகார் பண்ணுறது? எல்லாரால் ஆபத்து வந்தால் கண்ணனிடத்தில் போய் நிற்கலாம். இப்போ இவாளுக்கு ஆபத்து கண்ணனாலேயே. கண்ணன் ஆபத்து கொடுத்தாரான்னா இவர்களோட சேர மாட்டேன்னு விரதம் பண்ண வச்சுட்டாரோ இல்லையோ, அதான் ஆபத்து. பிராட்டிமார்கள் கோபிமார்களோட சேர்ந்து இருந்தா ஆபத்தில்லை. ஆனால் கண்ணனோ சேரம் இருக்கிறான். அப்போ அவன் பண்ற தீம்புகள், அவர் திருடுறார் பொய் சொல்றாருங்கிறதெல்லாம் எங்கே போய் புகார் பண்றது? உலகத்துல எல்லாம் புகார்னா கண்ணனிடத்துல வரலாம். கண்ணனே ஒரு தவறழிக்கிறான்னா எங்க போய் சொல்லலாம்னா அது ஓடாத தோல்வலியன் நந்தகோபால். நந்தகோபால் இடத்துல போய் சொன்னா அவர் தான் ஏற்றுக்கொள்ளுகிறாராம். சிறு பிராய முதலே கண்ணனை திருத்தியும் வைப்பர், கண்ணனிடத்துல பரிவோடையும் இருப்பர். முதல் போஷரத்திலே கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபாலன்னு தெரிவித்தாள். கூரான வேலை பற்றி கொண்டு கண்ணனுடைய தொட்டிலுக்கருகில் நின்று ஏதான ஈ எறும்பு கடிக்க வந்தா அதுலேருந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக வேலை பிடிச்சிருக்கார். ஈய கொல்றதுக்கு வேல், எறும்பை கொல்றதுக்கு வேல். ஈ எறும்புக்கு ஒருத்தர் வேல் பிடிச்சிருக்காருன்னு அத்தனை பரிவுன்னு அர்த்தம். எத்தனைக்கு எத்தனை பரிவு நந்தகோபாலனு கண்ணன் பேர்ல இருக்கோ அத்தனைக்கு அத்தனை ஹிதைஷியாகவும் இருப்பார். இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா வரணும், திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாதுன்னு அவர் தான் எடுத்து சொல்லிகிட்டே இருப்பார். அதனாலே கோபிமார்களுக்கு எப்போ ஏதான ஆபத்துனாலும் நந்தகோபாலன் இடத்துல போய் சொல்லிட்டா வேலை நடந்துடும் அப்படின்னு அவருக்குள்ள எண்ணம். அதனால தான் கண்ணனுடைய தோள்களை பாடுறதை விட ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் பாடியிருக்கிறாள். வியாக்கியானத்தில் 2-3 பிரமாணங்களை ரொம்ப ஆச்சரியமாக எடுத்துள்ளார். சேர்த்து விண்ணப்பம் பண்ணுகிறேன். பாகுச்சாயாம் அவட்டப்தா யசலோகோ மகாத்மனா என்னும் நாஹாரயதி சந்திராசம் பாஹூ ராமஸ்ய சம்ஸ்ருதா என்னும் அந்த தோள் நாம் பயங்கட்டு வர்த்திக்கும் தோளிரே என்று வியாக்கியானத்தில் பிரமாணங்கள் எடுத்துள்ளார். இந்த பிரமாணம் என்ன சொல்றதுங்கிறதையும் தெரிவிக்கிறேன். ஓடாத தோல்வனிகளுக்குண்டான பிரபாவம் என்னங்கிறதையும் பார்ப்போம். பகவானிடத்துல நாம போய் நிற்கிறோம். ஒருவேளை பகவானே நமக்கு நன்மை செய்யலேன்னு வச்சுப்போம். அப்ப யாரிடத்துல போய் பற்றுவது? ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன், அவர் ஆச்சாரியன்னு கொள்ள வேண்டும். பகவான் நமக்கு எல்லாத்தையுமே கொடுப்பார். ஆனா அவர் கொடுக்க மறுக்கும் போதும் அவரால் நமக்கு ஆபத்து ஏற்பட்ட போது கூட ஆச்சாரியனை சென்று பற்றினோம்னால் அவருடைய மடியிலே பயங்கட்டு ஒதுங்கி இருக்கலாம்ங்கிறதுக்கு தான் இப்படி தெரிவிக்கிறாள். எடுத்த பிரமாணம் என்னன்னா பிரம்மத்தினுடைய தோளுக்கு கீழே தான் உலகத்தனையும் அடங்கி இருக்கும். பாகுச்சாயாம் அவஷ்டப்தா யஸ்ய லோகோ மகாத்மனா, உலகம் முழுக்க பெருமானுடைய திருத்தோள்களுக்கு கீழே பயங்கட்டு அடங்கி இருக்கும். அவர் ஒரு ஆலமரத்தை போலே. எப்படி ஆலமரம் எல்லாருக்கும் நிழல் கொடுக்குமோ அதை போல பெருமானுடைய 4 தோள்கள் அனைவருக்கும் நிழல் கொடுத்து எல்லாம் அதுக்குள்ள ஒதுங்கி இருக்கும். சீதையும் ராமனும் காட்டுக்கு புறப்பட வேண்டும். சீதையை நீ வராதேன்னு ராமன் வாதாடின்னு இருக்கார். சீதை நான் வந்துதான் தீருவேன்னு சொல்லுகிறாள். ராமன் ஏற்றுக்கொள்ளவில்லை. கிம் துவாமன்னத வைதேகா பிதாமே மிதிலாதிபா ராம ஜாமாதரம் பிராப்பிய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். ஆணுடை உடுத்திய பெண்ணுக்கு பெண்ணை கொடுத்து என் தாப்பனார் ஏமாந்து போட்டார் அப்படின்னு வருத்தத்தோட சீத்தை சொல்லுண்டா. கிம் துவாமன்னத வைதேகா, ஜனகஹான்னு சொல்லாமல் விதேகராஜன் உன்னை பற்றி என்ன நினைச்சுப்பார்னு பாசுரம். ஸ்லோகத்துக்கு பெரியவாச்சன் பிள்ளை தனி ஸ்லோகத்தில் வியாக்கியானம் பண்ணச்சே எதுக்கு தெரியுமா சீத்தை விதேகான்னு சொல்லியிருக்கிறாள்? தன்னுடைய தோளுக்கு கீழே விதேக ராஜ்யத்தையே இந்த மிதிலா தேசத்தையே அடக்கி இத்தனை வருஷம் தாப்பனார் ஆண்டார். ஆனால் அவருடைய மாப்பிள்ளை போய் கைப்பிடித்த ஒரு மனைவியை கூட தன் தோளுக்கு கீழே வச்சு ரட்சிக்க முடியலன்னா ரொம்ப வருத்தப்பட மாட்டாரோ? ஒரு நாட்டையே தன் தோளில் ரட்சித்து கொடுத்தவர் ஒரு மனைவியை ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், அதை கூட நம் மருமகன் ஒழுங்கா பார்த்துக்கலையேன்னு வருத்தப்பட மாட்டாரா? மாமனார்கிட்ட கெட்ட பெயர் வாங்காதராமா? கிம் துவாமன்னத வைதேகா,
பெரியவாச்சன் சாதித்தார், யாரிடத்துல கெட்ட பேர் வாங்கிட்டாலும் சரிப்படுத்தி விடலாம், மாமனார் மாமியார் இடத்துல வாங்கவே வாங்காதீங்கோ, அது சரிப்படுத்துறது அப்போ ரொம்பவே கட்டம். வைதேகா பிதாமே மிதிலாதிபா. அப்போ அங்கு பார்த்தாலும் ராமன் சீதையனிடத்திலே தான் பரிமாறும்போது ஜனகனுடைய தோளுக்கு கீழே அனைவரும் அடங்கி இருந்தார்கள். ராமனுடைய தோளுக்கு கீழே அடங்காது போயிட்டாளேன்னு சீதை வருத்தப்பட்டிருக்கிறாள். அதனால பகவானுடைய திருத்தோள்கள்னு சொன்னால் அனைவருக்கும் ரட்சகமாக இருக்கும், எல்லாருக்கும் ஒதுங்க நிழல் கொடுக்கும். இதை மற்ற பேர் சொன்னதை விட தாரை வாலியினிடத்திலே தெரிவிக்கிறாள். வாலி சண்டைக்காக சுக்ரீவனோடு பொருத புறப்படுகிறான். சுக்ரீவன் கிஷ்கிந்தா துவாரத்தில் வந்து போருக்குவான்னு அழைச்சுட்டான். தாங்க மாட்டாத கோபத்தோடே வாலி புறப்படுறார். அப்ப வேண்டாம்னு தாரை தடுக்கிறாள். நிவாச விருட்ச சாதுனாம் ஆபன்னானாம் பராகதி. யார் வந்திருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பார் வாலி. வந்திருக்கிறவன் ஏற்கனவே சுக்ரீவன் உன்னிடத்தில் அடிபட்டு ஓடியவன், உலகனைத்தும் சுற்றி திருந்தவன். இன்னைக்கு அவனே திரும்ப தைரியமா வந்து கூப்பிடுறான்னா அப்ப யாரையோ கூட்டு சேர்த்துன்னு இருக்கான்னு அர்த்தம். தப்பு பண்ணிவிடாதே. அது யாராருக்கும் நானும் ஒற்றர்களை வச்சு விசாரித்து பார்த்தேன், யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் மனிதன் அல்லன், அவன் பரம்பொருள்கிறதையும் நான் தெரிஞ்சு விட்டேன். நிவாச விருட்ச சாதுனாம், சாதுக்கள் அத்தனைக்கும் அவன் தோள்களாகிற கற்பக விருட்சத்துக்கு கீழே ஒதுங்குமிடமாம். இதை தார சொல்லிருக்கா வாலியினிடத்திலே. நிவாச விருட்ச சாதுனாம், ஒரு பெரிய மரம் இருந்தா சைன்யமே தங்கறதுக்கு நிழல் கொடுக்கும் இல்லையோ, ஆனாலே பகவானுடைய திருத்தோள்கள் ஒரு சைன்யத்துக்கு இடம் கொடுக்கிறா போலே உலகமே அதன் கீழே இருக்கான் வாலி. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நீயும் அந்த ராமன் தோள்களுக்கு கீழே ஓய்வெடுக்கிறது நல்லதே தவிர அந்த தோள்களோடு எதிர்த்து போவது உனக்கு நல்லதல்ல என்று பெருமானுடைய தோள்களே ரட்சகமான தோள்கள், அவையே நமக்கு நிவாசமாய் இருப்பிடமாக இருக்கக்கூடிய தோள்கள் என்று தார தெரிவித்தாள். அப்படிப்பட்ட தோளத்தான் இந்த இடத்திலே பாகுச்சாயாம் அவட்டப்தா யசலோகோ மகாத்மனா, லோகம் முழுக்க மகாத்மாவான பகவானுடைய திருத்தோள்களுக்கு கீழே அடங்கி இருக்கின்றன. மற்றொரு இடத்துலையும் இப்ப சீதை ராமனோட பேசிட்டு இருந்தாலும் இல்லையோ, இல்லே நான் வருவேன்னு சீதை சொல்றா, வரக்கூடாதுன்னு ராமன் சொல்றார். ஏன் வரக்கூடாதுன்னு சீதை கேட்கிறார். காடு சுடும், காட்டில் நிறைய துஷ்ட மிருகங்கள்லாம் இருக்கும், புலியா ஓடும், சிங்கமா ஓடும், கரடியா இருக்கும், ஆனையை பார்க்கணும், இதெல்லாம் உன்னால முடியாது என்று ராமன் சொல்லி தடுக்கிறார். சீத்தை சொன்னா இல்லைல்லே நான் வந்துடுவேன், எனக்கு யாரை பார்த்தாலும் பயம் இல்லைன்னு சொன்னால் சரின்னு ஏத்துண்டாச்சு. ஏத்துண்டு தங்களுடைய திருமாளிகையை தாண்டி அரண்மனையை தாண்டி வாச தெருவுக்கு வந்திருக்கா. இன்னும் ரொம்ப தூரம் போகணும், அயோத்தி பட்டணம் தாண்டி காட்டுக்கு போகணும் இல்லையோ. வாசத்தெருவுக்கு வந்த உடனே மக்கள் நடமாட்டத்தெல்லாம் சீத்தை பார்த்தா, நாம காடுன்னு சொன்னியா அது இதுதான் நான்னா, நீ ஏதோ புலி சிங்கம்லாம் பார்க்கணும் பயப்படணும்னு இங்கெல்லாம் இருக்கிறவாளை பார்த்தா அப்படித்தான் இருக்கு. இப்போ இதான் காடான்னு அவள் ஆரையும் பார்த்ததும் கிடையாது, பழகியதும் கிடையாது. ராமன் சொன்னார், இன்னும் நிறைய இருக்கு உனக்கு பார்க்கறதுக்கு, வா அழைத்து கொண்டு போகிறேன். நடந்ததெல்லாம் திரேதாயுகத்திலே. இப்போ இருக்கிற வாசலை பார்த்தா சீத்தை என்ன சொல்லியிருப்பள்னே நமக்கு தெரியாது. இப்போ ஏன்னா நாம் இருக்கிறது கலியுகத்தில், கதை நடந்திருக்கிறது திரேதாயுகத்திலே. நல்லார்களை பார்த்தே புலிசிங்கம் கரடி அளவுக்குன்னு இவள் நினைச்சிட்டு இருந்திருந்தாள்னா அப்போ இன்னைக்கு இருக்கிறவாளை பார்த்தா மேலே கதையை பார்ப்போம். அதனால சீத்தை தொடர்ந்து போய் காட்டுக்கு சென்றாள். அங்கே போறச்சே நிஜமா புலியை பார்க்குறா, சிங்கத்தை பார்க்குறா, கரடியை பார்க்குறா. ஒரு பயமும் அவளுக்கு வரவே இல்லையா. கஜம் வா வீக்ஷ சிம்ஹம் வா வியாக்ரம் வாச்ச வரானனா நாஹாரயதி சந்திராசம் பாஹூ ராமஸ்ய சம்ஸ்ருதா. ராமனுடைய திருத்தோள்களுக்கு கீழே ஒதுங்கி இருந்தபடியால் அந்த தோளில் ஈடுபட்டு இப்போ புலியை பார்த்தா சிங்கத்தை பார்த்தா நமக்கு என்ன பயப்படணும்? நம்ம ஒரு ஜந்துவை பார்த்தாலோ இல்லை இருட்டை பார்த்தாலோ ஏன் பயம் வருது தெரியுமா? பயம்ங்கிறது என்னது? பயம்னு சொல்லிக்கிறோமே, ஒரு துக்கம் வந்துட போறதோங்கிற எதிர்பார்க்கிற துக்கம், இதுக்கு தான் பயம்னு பேர். நமக்கு பிடிச்சது விலகி போடுமோ இல்லை பிடிக்காதது வந்துடுமோ, இப்படிங்கிற எதிர்பார்க்கும் மனப்பான்மை தான் பயம். நம்ம இடத்துல பயம்னு ஒன்று வந்துடுறது. ரொம்ப பயப்படுறாருனா என்ன பயப்படுறாருன்னா பயம் துக்கம் இல்லை. எப்போ பயம் துக்கமாக மாறும்னு சொல்கிறேன், நமக்கு பிடிக்காத ஒன்று நாளைக்கு ஏதோ நடந்துடுமோன்னு சந்தேகம், அந்த சந்தேகத்தோடு இருக்கிற மனப்பான்மைக்கு பயம்னு பேர். அந்த சந்தேகப்பட்டது நடந்துடுத்துன்னு வச்சுங்கோ, அப்போ அந்த பயம் துக்கமாக மாறிடும். துக்கத்தை எதிர்பார்க்கக்கூடிய மனப்பான்மை தான் பயம். பயம் ஏன் ஏற்படுறது? பகல் வேளையில் வியாதி வருது, ரொம்ப பயப்பட மாட்டோம். ஆனால் இந்த ராத்திரி வேளையில் வியாதி வந்துன்னா ரொம்ப பயமாக இருக்கும். ராத்திரின்னா தான் வியாதி முற்றும்னுவா. வியாதிக்கு ராத்திரி பகல்லாம் தெரியாது, அதுக்கு பகலில் வந்தாலும் வரும், ராத்திரியில் வந்தாலும் வரும். அது எப்போ வரணுங்கிறது கர்மாதீனமாக வரப்போகிறதே தவிர அது பகல் ராத்திரி பார்த்துன்னு வராது. ஆனால் வருது. ராத்திரி வேளையில் கூட வராப்பில் இருக்கேன்னா அது கூட வரல. ராத்திரி வேளையில் நம்ம மனப்பான்மை விகாரம் அடைகிறது, நமக்கு பயம் கூடி போகிறது. ஏனெனில் ரட்சிக்கிறதுக்கு ஆள் இல்லாத போயிடுங்கிற பயம். வியாதி வந்துட்டா எல்லா ஆஸ்பத்திரியும் திறந்திருக்கும், பகல் வேளையில் உடனே போகலாம், எல்லாரும் உடனே பார்த்துருவா, சரியா படும் இப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்போ. ஆனால் ராத்திரி வேலை வந்துட்டா இது வண்டி வருமோ வராதோ, கூப்பிடணுமோ கூப்பிடலையோ, அதுக்குள்ளே ஏதோ இந்த 1 மணி நேரம் ரொம்ப முக்கியங்கிறாளே, அதுக்குள்ளே போய் சேருவோமோ சேரமாட்டோமோ, இத்தனை பயம் நமக்கு வந்துடுது பாருங்க. இதுதான் பயங்கிறது இப்போ. அதனால் இது பயத்தை நாம் தெளிவிக்கணும்னால் எது தேவை? அப்போ ரக்ஷணத்துக்கு ஆள் இருக்கிறதுங்கிற உறுதி தேவை.
எத்திலிருந்து ரட்சிக்கிறதுக்கு ஆள் இருக்குன்னு இருந்துட்டால் அப்போ ஒருத்தர் மனசுலையும் பயம் வரவே வராது சொல்லியும். இப்போ சீதைக்கு இந்த புலியும் கரடியும் சிங்கத்தையும் பார்த்து பயமே வரலையேன்னா ரட்சிக்கிறதுக்கு தோள் இருக்கே. அப்படி இருக்கும்போது எதற்கு புலி சிங்கத்தை பார்த்து நாம் பயப்பட வேண்டும்? நமக்கும் அந்த தோள்கள் எப்போதும் உண்டு. அது சீதைக்கு மட்டும்தான் அந்த தோள்ங்கிறது அல்ல. எந்த வியாதி வந்தாலும் வனே ரணே சத்ரு ஜலாக்னி மத்தியே எதிர்ச்சயாபத்சு மகாபயேஷு இதம் பட்டன்னு ஸ்தோத்திர மலாகுலாத்மா சுகி பவே தத்கிருத சர்வரக்ஷணா. பகவான் அனைத்திடத்திலும் நம்ம இருந்து காட்கிறார். புரஸ்தாத் கேசவ பாது, கேசவன் இங்கே ரட்சிக்கிறார், மாதவன் இங்கே ரட்சிக்கிறார், கோவிந்தன் இங்கே ரட்சிக்கிறார். எதுக்கு ஊர்ಧ್ವ புன்றத்தை நாம் 12 இடத்துல தரிச்சுக்கிறோம்? ஆங்காங்க கேசவ நாராயண மாதவ கோவிந்தன் பெருமாள் அங்கங்க எழுந்துள்ள இருக்கார். ஊர்ಧ್வபுன்றம் தரிக்கிறச்சே இந்த இடத்துலேருந்து தொடங்கி கேசவ நாராயண மாதவ கோவிந்தான்னு சொல்லிக்கிற மூலியம் பிராட்டியினுடைய திருநாமங்களை சொல்கிறோம், பிரமானுடைய திருநாமம் சொல்கிறோம். அப்போ அந்தந்த இடத்துல நம்ம சரீரத்திலிருந்து பகவான் காக்கிறார். அவர் தம் வேலையத்தனையும் விட்டுட்டு நம்ம தாழ்ந்த சரீரத்தில் வந்து உட்காண்டிருக்கார். இந்த ஒரு சம்சாரியை ரட்சித்து நம் திருவடி சேர்த்து கொள்ள வேணுமேங்கிறதுக்காக. அப்போ தோள்களை பார்க்க பார்க்கத்தான் பகவானுடைய ரட்சகத்துவம் நமக்கு புரியும். ரொம்ப நீண்டு இருக்கிற திண் தோள், அந்த தோளை பார்க்கறச்ச சீதைக்கு ஒரு கவலையும் படதில்லை. பாகு ராமஸ்ய சம்ஸ்ருதா, ராமனுடைய திருத்தோள்களிலே அணைந்திருந்த சீதை கஜத்தையோ சிம்மத்தையோ வியாகரத்தையோ பார்த்து துளியும் பயப்படவில்லை. அப்ப ரக்ஷணம்னு சொன்னா பெருமானுடைய திருத்தோள்கள் தான். அதை பெரியாழ்வாரே பாசுரத்தில் மல் ஆண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்பு மல் மல்லர்கள். மல் ஆண்ட திண்டோள், மல்லுங்கிறது மல்லர்கள்னு சொல்றதை விட மல்லர்களுடைய மிடுக்கு, மல் ஆண்டு அவர்களுடைய மிடுக்கை அழித்த திண் தோள் படைத்தவன் எம்பெருமான். மல்லாண்ட திண்டோள்னு ஆழ்வாருக்கு பயம் போறதுக்காக பெருமாள் காட்டி கொடுத்தார். ஆழ்வார் ரொம்ப பயப்பட்டார். திடீர்னு நான் ஏதோ யானை பேரை வரேங்கிறதுக்காக இப்படி கருட வாகனத்துக்கு மேலே வந்துட்டியே, எல்லார் கண்ணும் உன் பேரில் பட்டுடுமே, என்னாகுமோன்னு ஆழ்வாருக்கு பயம். பெருமாள் அந்த பயத்தை போக்கலாம்ங்கிறதுக்காக பாரு என்ன திருத்தோள்கள் நம்மகிட்ட இருக்கு, இதை பார்த்துட்டு நீர் போய் எதற்காக பயப்படணும்? இன்னும் தின்தோளை காட்டினா பயப்பட வேண்டாங்கிறதுக்கு வந்ததை கண்டு பயப்பட்டுட்டார் அவர். சில பேர் பயப்படுறதுன்னு வச்சுட்டாள்னு வச்சுங்க, அவளுக்கு நீங்கள் என்ன சமாதானம் சொல்லி பயத்தை போக்கவே முடியாது. நம்ம சொல்கிற சமாதானத்தில் பயப்படுறதுக்கு ஆரம்பிச்சிருவா. இந்த படிக்கட்டு மேலேருந்து கீழே இறங்கணும், குறுக்க கல் வச்சிருக்கு சுவாமி பார்த்துன்னு, இல்லை கல்லை நான் எடுத்துட்டேன்னு சொன்னான். எடுத்துட்டா நேற்று வரைக்கும் கல் இருந்து இன்னைக்கு இல்லாத இருந்து விழுந்துட்டீங்கன்னா எத்த சொல்லணும்னாலும் பயப்படுறதுக்கு நம்ம காரணம் கண்டுபிடிச்சுட்டே இருக்கலாம் இல்லையோ. இதெல்லாம் நம்ம லோக விஷயத்தில் பட்டுருக்கோம். பெரியாழ்வார் பகவத் விஷயத்தில் பட்டுருக்கார். அது வேணும் இது கூடாதுங்கிறதுக்காக சொல்லுகிறார்கள். அப்போ மல்லாண்ட திண்டோள் தன்னுடைய மல்லர்களை நிரசித்த தோளை காட்டினோடனே ஆழ்வார் பயப்பட்டார். இந்த தோள் இருக்கவே தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா வலிமை இல்லாத பிள்ளையாக இருந்தால் நான் முன்னேன்னு எந்த சண்டைக்கும் போகாது. ஆனால் இந்த கொஞ்சம் வலிமை இருக்கிற பிள்ளைகள் தான் ஊரில் எந்த கட்டம் வந்தாலும் நான் இருக்கேனே அப்படின்னு தோளை நிமித்தின்னு முன்னாடி போகிற சொல்லியும். அதை போல் உனக்கு மட்டும்தான் எல்லா வம்புமே வா. இரண்யகசிபு யாரை கொன்னா உனக்கு என்ன, இரண்யாக்ஷன் என்ன பண்ணா உனக்கு என்ன, மகாபலி ராஜ்யத்தை அபகரிச்சுன்னு போனா உனக்கு என்ன, போகாட்டா உனக்கு என்ன, யார் எது நடந்தாலும் உடனே நீதானா, உடனே பிரம்மா வரணும், திருப்பார்கடலை உங்ககிட்ட பிரார்த்திக்கணும், தோவரேனே இன்னும் உடனே நீ கிளம்பி போக வேண்டுமா? இது இத்தனையும் இந்த தோளில் வலிமை இருக்கவே தானே. அதனால தோல் வலிமையை கண்டே எனக்கு பயமா இருக்குன்னுட்டாரோ. எந்த வலிமையை கண்டு பயப்பட வேண்டாம்னு பெருமாள் சொன்னாரோ இதைத்தான் பிள்ளைலோகாச்சாரியர் பய நிவர்த்தகங்களுக்கு பயப்படுகைன்னு சாதித்தார். எதை பயம் போக்கணும்னு பெருமாள் நம்புகிறாரோ அதுவே பயத்தை கொடுக்கிறது பெரியாழ்வாருக்கு பொங்கும் பரிவிருக்கிறபடியால். அப்ப பகவானுடைய தின்தோள்களே மல்லாண்ட தின்தோள்கள். அவள் அவதார தசையிலேருந்து இந்த தோள் அழகு அவருக்கு மாறுவதே கிடையாது. இப்போ இந்த பாசுரத்தில் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன்னு பாடியிருக்காளோ இல்லையோ. தோல்வலியன் நந்தகோபாலன். அப்ப நந்தகோபாலனிடத்தில் இருக்கிற தோல்வலிமை கண்ணனிடத்தில் இருக்க வேண்டும். உண்டோ? ரக்ஷகத்துவம் கண்ணனிடத்தில் உண்டு, தோல்வலிமைன்னு பார்த்தோம். அவர் அவதார காலத்திலிருந்தே 4 தோள்களோட தான் பிறந்து இருந்திருக்கார். கண்ணன் இன்னைக்கு வேணா 2 தோள்களோடு இருக்கலாமே தவிர ஜாதோசி தேவதேவேஷ சங்க சக்கர கதாதர மகர்ஷி பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்தினுடைய ஆரம்பத்தில் தெரிவிக்கிறார். ஹே தேவதேவேஷ, தேவரீர் பிறந்தீர், பிறக்கும் போதே 4 தோள்களுடைய சங்க சக்கரத்தோடே பிறந்தீர். தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் வசுதேவ ஐக்ஷத. பரீட்சித் மகாராஜனுக்கு சுகர் உபதேசம் என்றிருக்கார் பாகவதத்தை. கண்ணன் பிறந்தான், வசுதேவரன் தேவகியும் காண்கிறார்கள். தம் அத்புதம் பாலகம், அற்புதமான அந்த சிறு குழந்தையை கண்டார்கள். சங்ககதார்யுதாயுதம், சங்கம் கதை அசி சக்கரம் முதலான எல்லா ஆயுதங்களையும் தரித்து கொண்டு கிரீட மகுட சூடாவதம் சஹார கைவேயக மகரகுண்டல முக்தாதாம காஞ்சிகுண நூபுராத்ய பரிமித திவ்ய பூஷணங்களையும் தரித்து கொண்டு சிறு குழந்தை தரிச்சுருக்கு. அப்போ இவர் பிரார்த்திக்கிறார், உபசம்ஹர சர்வாத்மன்னு ரூபமேதது அலௌகிகம். இந்த அலௌகிகமாக லோகத்தை தாண்டிருக்கிற தெய்வத்தன்மை பொருந்திய 4 தோள்களை மறைத்து கொள்ளுவாய். பிரார்த்திச்சென்ற அப்புறம்தான் 4 தோள் மறையிறது.
அப்போ கண்ணன் அவதரிக்கும் போதே 4 தோள்களோட பிறந்தார். ஏன் 4? 8 இருக்கக்கூடாதா? 6 இருக்கக்கூடாதா? 2 தான் கூடாதா? இல்லை சாஸ்திரம் சொன்ன